ஓம் நமோ வாராகி. ஓம் நமோ வாராகி குருவே சரணம். என் பேர் ஜேவிஆர் வெங்கட்ராமன். நான் காட்பாடி பகுதியில் இருக்கேன். இந்த வாராகி பீடம் காட்பாடி பகுதியில் கோபாலபுரம் 1வது தெருவில் இருக்குது. ஸோ எங்கள் குருஜி மக்கள் சேவை செய்கிறதுக்காக கடவுள் மூலிமா இந்த பீடத்தை கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவும் குறைகள் வாழணுன்றதுக்காகவும் இந்த பீடத்தை வாராகி அம்மன் மூலிமா நிவர்த்தி பண்ணி நடத்திட்டு வந்துருக்காரு. இந்த பீடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, என்னுடைய மனைவி ஒவ்வொரு வியாழக்கிழமை இங்கே யாகம் நடக்கும். வினைகள் தீர்க்கும் வியாழன் யாகம்னு சொல்லிட்டு குருஜி நடத்தினே இருப்பார். அந்த யாகத்துக்கு டிராப் பண்ண சொல்லி 2 வீலர்லேருந்து விட சொல்லுவாங்க. நான் விட்டுட்டு அப்படியே போயிடுவேன். நான் பீடத்துக்கு வந்ததே இல்லைங்க. எங்கள் வீட்டில் இருந்து தான் வருவாங்க ரெகுலராக. அம்மா எனக்கு அப்போ வர வைக்கல. பட் ஆனால் இப்போதைக்கு என்ன நிலைமைன்னா, எங்கள் மிஸ்ஸஸ் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வர்றாங்க. அம்மா எனக்கு தினமும் இங்கே வர வைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் லோக்கல் இருக்கும்போது அந்தளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படியே மாறி போச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு ஒரு நாள் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, நீங்கள் ஒரே ஒரு நாள் அந்த யாகத்துக்கு வாங்க, வியாழக்கிழமை யாகத்துக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கு சேஞ்சஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் பிகினிங்கில் வரும்போது சரி மனைவி கூப்பிட்றாங்களேன்னு தான் வந்தேன். இந்த காலடி எடுத்து வச்ச மறு நிமிஷமே அடுத்த நிமிஷமே அதுக்கான பிரதிபலன் எனக்கு வெளியே ஃபோனில் இருந்து என்னுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் மெசேஜ் வந்தது எனக்கு. நான் பேசிக்லி கான்ட்ராக்டர், பொலிட்டிஷியன். ஒரு பொலிட்டிஷியனுக்கு எந்த அளவுக்கு பப்ளிக்கில் செல்வாக்கு வேணும்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குன்னு தெரியும். ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற இடத்துல லேபர் ப்ராப்ளம் இருக்கும், மெட்டீரியல் ப்ராப்ளம் இருக்கும், சனிக்கிழமை பேமெண்ட் கொடுக்கும்போது ப்ராப்ளம் இருக்கும், ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடும், பணம் வராமல் போயிடும். ஸோ அந்த நேரத்துலலாம் மனசு அப்படியே பெரிய பாரமாக இருக்கும். அப்போல்லாம் எனக்கு அந்த அம்மாவோட சக்தி தெரியல. ஸோ அது போல் நேரத்தில் தான் எனக்கு என் மனைவி சொன்னால், நீங்கள் ஒரே ஒரு முறை வாங்க, உங்கள் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துடும், நீங்கள் குருஜி கிட்ட நடத்துகிற யாகத்தில் உக்காருங்க அப்படின்னு கூட்டின்னு என்னை உட்கார வச்சா, அதையும் எங்கள் மனைவிக்கு நான் மரியாதை கொடுத்து அது வரவே இன்னைக்கு தனி மரம் நான் பெரிய தோப்பே கூட இருக்கிற ஒரு பெரிய பலம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது திரிசக்தி வாராகி அம்மாவும் என் குருஜியும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் பேசிக்லி அந்த கான்ட்ராக்டர் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ நான் வேலை செய்கிற டெண்டர் போடுற நான் எல்லா ஒர்க்குக்குமே எனக்கு நிறைய இடைஞ்சல் வரும். சம்மந்தமே இல்லாமல் இருப்பான், அவன் பாக்ஸில் போட்டு போயிடுவான். நான் அம்மா கிட்ட முறையிடுவேன், அம்மா என்னம்மா சோதனை இதுன்னு. ஸோ ஈஸியாக கிடைச்சிட்டா உனக்கு அதாவது பலன் கிடைக்க தெரியாது, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது சுற்றி உனக்கு தெரியுன்றதுக்காக தான் அந்த அம்மா உணர்ச்சின்னு தெரில. அப்போ ஒவ்வொருத்தரையும் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட கற்றுக்கினேன். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த டெண்டரில் எப்படி போகணும், எப்படி அந்த நுணுக்கங்கள்லாம் அந்த காம்படிஷன் வந்ததுனால தான் எனக்கு அந்த அம்மா உணர்த்தினான். ஸோ எனக்கு ஈஸியாக கிடைச்சிருந்தா நான் அம்மாவும் பார்க்க மாட்டேன், குருஜியும் பார்க்க மாட்டேன், மற்றையும் பார்க்க மாட்டேன்றது எல்லாம் இயற்கை நீதி. எல்லாமே சுலபமாக அப்படி பேக்கெட்டில் எடுத்து போட்டு போயிட்டேன். இன்னாரி கிடைச்சிச்சு தானே இருப்போம். அந்த அம்மா உங்களை சோதிக்கிறது அப்படின்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு பெரிய அளவில் கொடுக்குறது ஒரு நம்பிக்கையும் தைரியம் எனக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு தனி மரமாக இருந்த நான் இன்னைக்கு பெரிய தோப்பாக அந்த அம்மா என்னை உருவாக்கி கொடுத்துருக்கா. பேசிக்கலி நான் பொலிட்டீஷியன், இதே ஏரியான்றதுனால ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன், அம்மா நான் 2 முறை கவுன்சிலர் நின்று தோத்துட்டேன். ஒன்று எங்கள் ஊரில், இன்னொரு முறை இங்கே தோத்துட்டேன். எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா நீதாம்மா சொல்லணும். என் குருஜி கிட்ட குருஜி நீங்கள் தான் சொல்லணும். அப்படியே சரண்டரானது தான். அந்த அம்மா எனக்கு கொடுத்தா பாருங்க, இந்த ஏரியாவில் ஜேவிஆர் யாருன்னு தெரியுது. இன்னைக்கு
தமிழ்நாட்டில் இருக்க பெரிய டாப் லீடர்ஸ் எல்லாம் ஜேவிஆர் தெரிகிறது காரணம் எங்கள் வாராகி அம்மாவும் எங்கள் குருஜியும் தான் இதுக்கு காரணம். ஸோ நம்பிக்கையோட உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரே ஒரு வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு இந்த திரிசக்தி வாராகி பீடத்துக்கு காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க. வந்து அந்த யாகத்தில் வந்து எங்கள் குருஜி செய்கிற அம்மாவுக்கு அபிஷேகத்தில் கலந்துக்குங்க. உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ண வைப்பார். மனசார வேண்டுங்க, வேற எந்த சிந்தனையுமே வேணாம் உங்களுக்கு. அந்த ஒரு வியாழக்கிழமை யாகத்தில் ஒரு 12 hours நீங்கள் இந்த பீடத்தில் இருந்துட்டு 9 மணி 10 மணிக்கு நீங்கள் பால் அபிஷேகம் முடிச்சுட்டு அப்படியே சகஸ்ரநாமம் படிக்க வைப்பார். உட்காந்து படிங்க. அதுக்கப்புறம் 11:30க்கு இங்கே நீங்கள் வந்து யாகம் நடப்போம். குருஜி கையால் மஞ்சள் கொடுப்பார். அந்த மஞ்சள் போட்டு மதியம் போய் மேலே வந்து குருஜி வந்து அன்னதானம் செய்வார். அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் 500 பேர் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தினமும் அன்னதானம் செய்வாருங்க. என் குருஜி சொல்லுவார், நீ எந்த கஷ்டம்னாலும் அன்னதானம் பண்ணு. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். நீ இங்கே தான் வந்து பண்ணணுன்றது இல்லை, நீ எங்கேயாவது வெளியூருக்கு போ, 2 பேர் பட்னியாக இருப்பான், அவனுக்கு 2 இட்லி வாங்கி கொடு, உன்னுடைய பிரச்சனையாக சால்வ் ஆகிடுன்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சபட்சம் 500 பேருக்கு மேலே வந்து அன்னதானம் நடக்குது. அந்த வியாழக்கிழமை யாகத்தில் நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வந்து கீழே வந்து குருஜியை வந்து மீட் பண்ணிட்டு, குருவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு மனசார வேண்டுங்க. 3 நாள் இல்லை 3 வாரம், மேக்சிமம் பெரிய பிரச்சனை 3 மாசங்க, அதுக்கு மேல வந்து அந்த பிரச்சனைன்றதே இருக்காது. நீங்க வந்தீங்கன்னா கண் கூட லைவா இதை அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொரோனா பீரியட்ல கொரோனா நடந்தது இல்லைங்க, கொரோனா பீரியட் இருந்தது இல்லைங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டோம். தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகமே இன்னாகுமோ ஏதாகுமோ எல்லாம் வீட்டில் முடங்கி இந்த நேரத்தில் பட்டினியும் பசியும் வந்து குழந்தைகளோட ஏழைகள் நடுத்தர மக்கள் எல்லாமே அவசப்பட்ட நேரத்தில் எங்கள் அம்மா வாராகியோட அருளாலையும் குருஜியோட அருளாலையும் ஒரு நாளைக்கு 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், பிஸ்கெட், காய்கறிகள், அரிசி, எவ்வளவு கணக்கடங்காம அவங்க வந்து உயிருக்கு பயந்துன்னு வீட்டில் போய் முடங்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் குருஜியும் வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தில் மினிமம் 5000, மேக்சிமம் கணக்கு இல்லைங்க. இங்க மட்டும் இல்லைங்க, குருஜி சொன்ன எல்லா இடத்துலையும் அம்மா உத்தரவு கொடுத்த எல்லா இடத்துலையும் அந்த வாராகி அம்மா சொன்ன அந்த உத்தரவால எத்தனை பேர் இந்த அன்னதானத்தால வந்து இந்த கொரோனா பீரியட்ல வந்து கொரோனா நேரத்தில் வந்து பயனடைஞ்சாங்கன்றது அந்த அம்மாவுக்கு தான் வெளிச்சம். நாங்கள் சொல்றது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாம, மற்றவங்களுக்கு தெரியாம, ஏன் குருஜிக்கும் தெரியாம கூட எவ்வளோ வந்து நடந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குருஜிக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குருஜி எங்க குருஜி. நீங்க ஒரே ஒரு முறை என் அனுபவத்தை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். சின்ன ஆளு நான் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு பெரிய தோப்பாவன்னு சொல்ல ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் அந்த அம்மா. ஏன்னா இதுக்கு முன்னாடி கரடு முரடா போயின்னு இருப்போம். இங்கிருந்து உதாரணத்துக்கு சென்னை போனோம்னா ஒரு 3 மணி நேரத்தில் போகலாம். அது அம்மா இந்த ரூட்ல போடா 3 மணி நேரம் போகணும் இப்போ சொல்லுவாங்க. ஆனா அம்மா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி சென்னைக்கு போனோம்னா 3 மாசம் ஆகும், 3 வருஷம் ஆகும். போகாம கூட போயிடலாம் சென்னைக்கு, அதுதான். ஏன்னா வழி தெரியாது, கரடு முரடான பாதையில் போவோம். சென்னைக்கு போனோம்னா இந்த பக்கம் எங்கேயா சித்தூர் போவோம், இல்லை ரிவர்ஸ் இந்த பக்கம் எங்கேயா பெங்களூர் வழி போவோம். ஆனா அம்மா கிட்ட வந்து வேண்டிட்டு, அம்மா இது பண்ண போறேன், என்னம்மா சொல்றீங்க, நீங்க சொல்லுமா குருஜி நீங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டைம் இது பண்ண ஒரு குறிச்சி கொடுத்து அந்த டயத்தில் செஞ்சாருன்னு வச்சுங்க, 100%ங்க அடிச்சு சொல்றேன். என் அனுபவத்தில் நான் வாழ்வா சாவான்ற நிலைமைக்கு போனவன், வாழ்வா சாவான்ற நிலைமைக்கு போனவன். ஏன்னா தொழிலில் ஒரு பக்கம் லாக்கு, அரசியலில் ஒரு பக்கம் நிறைய செலவாயிட்டு வீண் பண்ணிட்டு செலவு போயிடுச்சு. ஏன் இன்னும் ஓப்பனாக சொன்னா, என் மனைவியோட என் பசங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் கூட எத்தனை அடமான வச்சுட்டேங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அதை விட டபுளாக வந்து அம்மா கொடுத்துட்டா இங்கே வந்த பிறகு. அதனால பக்த கோடிகளான இன்னைக்கு எல்லாரும்
எங்க வாராகி அம்மாவையும் வாராகி குருஜி நம்பி ஒரு வியாழக்கிழமை வாங்க, உங்க வினைகள் தித்துட்டு வீட்டுக்கு போயினே இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.